அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மதத் யா அப்துல் காதிர் யா ஷைഖி லா தன்சானி. அல்ஹம்துலில்லாஹ் 2024 ஏப்ரல் 30 நாங்கள் கர்பலா, அதுக்கு முன்னாடி ஹில்லா அப்படிங்கிற பாதியில், ஈராக்ல பக்தாத் ஷெரீஃப்ல ஃபர்ஸ்ட் ஹில்லாண்ட பாதியில் ஜியாரத்து பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா கர்பலா ஜியாரத்துக்கு பயணம் செஞ்சோம். கர்பலாவுடைய அந்த போரை பற்றி பார்க்குறதா இருந்தால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த ஷஹாதத்து, அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்களே, அதுலேருந்து தான் இது சம்மந்தப்படுது. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதுக்கு அப்புறமா எல்லா சஹாபாக்களும் கூடி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஹலீஃபாவா ஆக்கிடுறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிரியால கவர்னராக இருக்கிறாங்க. அவங்கள்ட்டேருந்து ஒரு லெட்டர் போகுது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உங்க குடும்பத்தில் உள்ளவங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரே குடும்பம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யாரு கொலை செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்க ஹலீஃபா பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறாங்க. ஹலீஃபா பொறுப்பேற்ற பின்னாடி தான் நம்ம ஆட்களை போட்டு யாரு ஷஹீதாக்குனாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க இயலும் அப்படிங்கிறத அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது. இப்படி ஆட்சி தொடர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அவங்களுடைய ஆட்சி நிறைவடையுது. இதுக்கப்புறமா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள எல்லாரும் ஹலீஃபாவா தேர்ந்தெடுக்கிறாங்க. அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மூத்த பிள்ளைய. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாக்குப்படி ரெண்டு ஆட்சியை ஒன்றுபடுத்துவாங்க. என்னுடைய பிள்ளை, என்னுடைய இந்த பேர பிள்ளை ஆட்சியை விட்டு கொடுத்து சமுதாயத்தை ஒன்றுபடுத்தும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப சாந்தமான ஆளு, அமைதியான ஆளு. அவங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நீங்களே ஆட்சி நடத்துங்க, நீங்களே ஹலீஃபாவா இருங்க, ஆனா எங்களுடைய அஹ்லு பைத்தினுடைய அந்த இஸ்ஸத் பாதுகாக்கப்படணும், அவங்களுக்குரிய ஹக்கு முறைப்படி சேர்க்கப்படணும், மக்கள் நலன் கருதி ஆட்சி நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு வசியத்தை செய்து ஒப்படைக்கிறாங்க. யார்கிட்ட? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி கட்டம், அவங்க ஹலீஃபாவை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி தேர்ந்தெடுக்கிறதுக்கு இருக்கிற நேரத்துல தான் சில ஆதிக்கம் மிக்க ஒரு சிலரால, வன்மம் நிறைந்த ஒரு சிலரால நீங்க உங்க புள்ள யசீதை தான் ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி, அந்த வற்புறுத்தலின் பேரில் தான் யசீதை தன்னை பிள்ளைய ஹலீஃபாவா ஆக்குறாங்க. அப்பவும் யசீது தன்னை பிள்ளைகிட்ட சொல்றாங்க, நீங்க அஹ்லு பைத்துக்கள் மேல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய குடும்பத்தினர் மேல ரொம்ப கவனமா நடந்துக்கிடணும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, அவங்க கையில ஆட்சி ஒப்படைக்கப்படணும். அவங்க சிறந்தவங்களா நீங்க சிறந்தவங்களான்னு பார்த்தா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவங்க. அவங்க உம்மாவை விட உங்க உம்மாவா அவங்க உம்மாவான்னு பார்த்தா அவங்க உம்மாவை விட சிறந்தவங்க யாரும் இல்லை. உங்க உம்மா ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா என்னை விட அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவங்க. அதனால இவங்க விஷயத்துல, இந்த ஆட்சி விஷயத்துல, ஹிலாஃபத் விஷயத்துல ரொம்ப கவனமா நீங்க நடந்துக்கிடணும், அவங்களுக்கு நீங்க ஒத்து போகணும், அந்த கருத்தை நீங்க ஏற்றுக்கிடணும், இப்படிலாம் சொல்லி அஹ்லு பைத் மேல பாசத்தையும் பரிவையும் எடுத்து சொல்லிட்டு தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறாங்க. ஆனா ஏதோ கொடுங்கோல் ஆட்சி போல அது மாறி கூஃபாவுடைய நிலைமைகள்லாம் எடுத்து சொல்லப்படுது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு செய்தி போகுது, நீங்க ஆட்சி செஞ்சா இது நல்லா இருக்கும், இந்த ஆட்சி உங்களுக்கு தகுந்த ஆட்சி தான், தயவு செய்து நீங்க கூஃபாவுக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கிறாங்க. இவங்க லெட்டர், அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த யசீத் அவங்களும் லெட்டர் போட்டு என்னைய ஹலீஃபா வாக்கிறதுக்கு நீங்க உறுதியா நீங்க நீங்களும் பயத்து தரணும்னு கேட்குறாங்க. அது எப்படி? நடு சாமத்துல. அப்ப இவங்க சொல்றாங்க, நான் எல்லாருக்கும் மத்தியில பயத் செய்யறேன், எல்லாத்துடைய விருப்பப்படியும். அப்புறம் பெருங்கொண்ட சஹாபாக்கள் எல்லாருமே, கூஃபாவாசிகள் எல்லாருமே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் நீங்க தான் ஹிலாஃபத்துக்கு வரணும்னு லெட்டரும் போடுறாங்க. பல பேருடைய 60,000க்கு மேற்பட்ட லெட்டர் குமியுது. இவங்க மதீனா ஷெரீஃப்ல இருந்து மக்காவிற்கு வர்றாங்க. மக்கால இருந்து தூது அனுப்புறாங்க. முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரரை தூது அனுப்புறாங்க. அப்போ அந்த நிலைமையில முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள உபைதுல்லா இப்னு ஜியாத், யசீதுடைய தூண்டுதலுடைய அடிப்படையில இப்னு ஜியாத் பஸரால இருந்து இங்க நிறைய கொடூரங்கள், அநீதங்கள் இழைச்சார். முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஹானி இப்னு உர்வா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையுமே கொன்று குவிச்சிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இங்க கர்பலாக்கு கூஃபாவை நோக்கி வர வானா, நிலைமை மாறிட்டு அப்படிங்கிற செய்தியையும் எத்தி வைக்கிறதுக்கு ஆள் அனுப்புறாங்க. அவங்கள கூட சொல்ல விடலை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஓரளவு 100 பேர் 100-200 பேர் குடும்பத்தில் உள்ளவங்க தான், அவங்களோட இங்க கூஃபாவை நோக்கி வர்றாங்க.
நிலைமை மாறிவிட்டது என்பது அவங்களுக்கும் புரியுது. இந்த இப்னு ஜியாத் 4000 பேரோட சண்டைக்கு போர் தொடுக்க வர்றார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மக்களுடைய நலன் கருதி நல்லாட்சிக்கு தான் நான் இது பண்ண தவிர பதவி ஆசை கிடையாது, மக்களுடைய வேண்டுதலுடைய அடிப்படையில தான் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. சரி, வேணாம், எங்களுக்கு இந்த ஆட்சியே வேணாம், எங்களை விட்டுருங்க, நாங்க வந்த இடத்துக்கே திரும்பிடுறோம், மதீனா ஷெரீஃபுக்கு நாங்க போயிடுறோம், அல்லது வேற எங்கேயாவது நாங்க போயிடுறோம், அல்லது எசீதிட்ட போய் நாங்க எல்லா நிலைமையும் எடுத்து சொல்றோம், எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியும் கூட முஹர்ரம் 10 அன்று கர்பலால வீணுக்கு வம்பிழுத்து சண்டை போட்டு ஷஹீதாக்கப்படுறாங்க. குடும்பத்தில் உள்ள அனைவர்களையுமே அகோரமான முறையில இவங்களும் மக்களுக்காக வேண்டி, இந்த சமுதாயத்துக்காக வேண்டி எவ்வளவோ எடுத்துரைச்சு பார்த்தாங்க. எதையுமே கேட்காம இப்னு ஜியாத், ஷிம்ரு இது போன்ற கொடுங்கோலர்கள் எல்லாருமே மாறி மாறி அம்பாலையும் வாளாலையும் வேளாலையும் வீசி இவங்களுடைய குடும்பத்தையே சித்திரவதைப்படுத்தின அந்த அலங்கோல காட்சி. கருப்பு, கஷ்டம், பலா, சோதனை, கஷ்டமும் சோதனையும் நிறைஞ்சு எங்களை விட்டுடுங்களேன்னு கேட்டு கூட விடாம, அவங்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்காத அளவுக்கு அவங்கள ஷஹாதத்து வாழை வீசி வேலை வீசி அநீதமா கொடூரம் அந்த நேரத்துல நடந்துச்சு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமந்த அந்த பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீரதீரமிக்க ஆளு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சாந்தமான ஆளு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வீரதீரமிக்க, ஹக்கை எடுத்து பேசுறதுல ரொம்ப துணிச்சல் மிக்கவங்க. ஹக்குக்காக வேண்டியே வாதாடி தன்னுடைய இன்னுயிரை ஈன்ற அந்த புனித இடம் அதுதான் கர்பலா. அந்த நேரத்துல பச்சிலம் குழந்தைன்னு கூட பார்க்காம எல்லாரையுமே கொன்று குவிச்ச அந்த நேரம். அதுல கொஞ்சம் பேர் தப்பி ஓடுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, அதுக்கப்புறம் அலி ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற ஒரு சில குடும்பங்கள், பெண்கள் இப்படி தப்பிச்சு போறாங்க. இதையும் இப்னு ஜியாத் சிறப்பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. இந்த நேரத்துல மஷ்கூரன் ஒரு ஆளு, முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹுடைய 2 பிள்ளை. அவங்க ஒரு ஆளு முஹம்மத், இன்னொரு ஆளு இப்ராஹிம். முஹம்மத், இப்ராஹிம், இந்த 2 பிள்ளையும் முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு ஆளுக்கு 7 வயசு, ஒரு பிள்ளைக்கு 9 வயசு. இத சிறப்பிடிச்சு சித்திரவதை செய்யறத பார்த்து ஒரு நன்றி உள்ள முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹுடைய சுஹபத்து உள்ள மஹப்பத்துள்ள ஒரு ஆளு இரவு நேரத்துல இந்த 2 பிள்ளைகளையும் விடுவிச்சு விடுறாங்க. இந்த 2 பிள்ளைகளும் ஒரு வீட்டுல அடைக்கலும் போது காசுக்கு ஆசைப்பட்டு அந்த வீட்டுல உள்ள ஒரு பெரியவங்களுக்கு, ஒரு பெரிய மனசு வீட்டுலதான் உள்ளக்க போறாங்க. ஒரு கிழவி வீட்டுலதான் உள்ளக்க தஞ்சம் போறாங்க. அந்த 2 பிள்ளைகளும் பச்சிலம் பிள்ளைகள், 7 வயசு 9 வயசு பிள்ளைகள். ஆனா அவங்க அந்த வீட்டு மருமகனார் ஹாரிசுங்கிற ஒரு ஆளு இப்படி சேர்த்து அறிவிப்பு விடுத்திருப்பாரு, இந்த 2 பிள்ளைகளோட தலையை கொண்டு வந்தா எவ்வளவோ பொற்காசு நான் சன்மானமா தர வேண்டாம். அந்த பொற்காசுக்கு ஆசைப்பட்டு இந்த 2 பிள்ளைகளோட தலையும் சீவி விட்டாங்க. ஹில்லாண்ட பாதியில இவங்களுடைய மசார் ஷரீஃப், மர்கத் ஷரீஃப் இருக்குது. அங்க ஹில்லாண்ட பாதியில இவங்க 2 பேரையும் நாங்க ஜியாரத் பண்ணோம். அந்த 2 பச்சிலம் குழந்தைகள், 7 வயசு 9 வயசு பிள்ளை முஹம்மத், இப்ராஹிம், இவங்க இந்த ரலியல்லாஹு அன்ஹுமா, இவங்க 2 பேருடைய ஜியாரத்தை முடிச்சுட்டு நாங்க அந்த கர்பலாக்கலாம் கண்ணீரோட அங்க போற நிலைமை வந்துச்சு. அந்த கர்பலா காட்சி அப்படியே எங்களுக்கு நினைவுக்கு கண்ணீரும் மன கஷ்டங்களோடும் நாங்க ஜியாரத் செஞ்சோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலை வெட்டுப்பட்ட இடம் அப்படின்றே தனியா வச்சிருக்கிறாங்க. ரெட் லைட் போட்டு அடையாளம் கொடுத்து அங்க வச்சிருக்கிறாங்க. அங்க ஹபீபுல் மல்லாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜியாரத் இருந்துச்சு. அவங்க கர்பலா போர்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த குடும்பத்து மேல, அஹ்லுபைத் மேல மஹப்பத்துள்ள ஆளு. முதல் ஷஹீதாக்கப்பட்டது ஹபீபுல் மல்லாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட ஜியாரத்தையும் பார்த்தோம். அடுத்தது சையீத் இப்ராஹிமுல் முஜாப், இவங்க முசல் காலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரப்பிள்ளை. இவங்களுடைய ஜியாரம் அங்கதான் இருக்குது, கர்பலா பள்ளியில தான். அடுத்தது அங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உடல், புனித உடல் தனியா இருக்கு. அதுல அந்த பக்கத்துலதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பு பக்கத்துலதான் தலை தனியா, அவங்களுடைய ஜியாரம் தனியா வச்சிருக்கிறாங்க. இங்க உடல், அவங்களுடைய புனித உடல் ஷரீஃப் அங்க இருக்குது. அதோட அலி அக்பர், அவங்க பிள்ளை அலி அக்பர், அலி அஸ்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருமே அங்கதான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோட அங்க ஷஹீதாக்கப்பட்ட 72 ஷஹீதுகளும் அங்கதான் அடங்கியிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் அங்கதான் அடங்கியிருக்கிறாங்க. அடுத்தது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளை காசிம் இப்னு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய ஜியாரமும் அந்த கர்பலா பள்ளிக்குள்ளதான் அப்படின்னு சொன்னாங்க. பள்ளிக்கு கொஞ்சம் நோண்டு
அபுல் ஃபதுல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இடது கரம் வெட்டப்பட்ட பாதி அப்படின்னு சொல்லி அதையும் காமிச்சாங்க. இப்படி எல்லோருடைய பெரும்பாலான 72 சுஹதாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹக்க போதிக்க போராடின அந்த போராட்டத்துல உயிரை துறந்த எல்லோருடைய ஜியாரத் அங்கதான் இருக்குது. எங்களுக்கு இவ்வளோ கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் அஹ்லு பைத்தை எப்படி நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர பிள்ளையும் காட்டிட்டு இவங்களை நேசிச்சவங்க தான் என்ன நேசிச்சவங்க, இவங்களை வெறுத்தவங்க என்ன வெறுத்தவங்க அப்படிலாம் சொன்ன கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லி காட்டின அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மஹப்பத்தை அல்லாஹ் நமக்கு கடைசி வரைக்கும் நிறைச்சி தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தை எவ்வளோ மஹப்பத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு சூழ்நிலை ஏவி இருக்கிறாங்களோ அதனுடைய மீறல் நடந்த அந்த கர்பலால எங்களால் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியாத கஷ்டத்தோட தான் நாங்கள் வெளியே வந்தோம். அல்லாஹ் அந்த அஹ்லு பைத்துக்களை மஹப்பத்து வைக்கிறது மூலமா கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் மஹப்பத்து வைக்கிறதன் அடிப்படையில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி தரட்டும். அந்த மஹப்பத்தின் மூலமா அல்லாஹ் தீன் துன்யா ஆகிராவுடைய எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் நிறைவாக்கி தருவான். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.